அண்ணா விஜய் அண்ணா, உங்களுக்கு நாங்கள் என்ன வாழ்த்து சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்பயுமே நீங்கள் சொல்வீங்க என் நெஞ்சில் குடியிருக்கும்னு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பிறந்த குழந்தை மனசில் முதற்கொண்டு அவங்க நெஞ்சில் வரைக்கும் நீங்கள் தான் இருக்கீங்க. இது அந்த நெஞ்சில் நீங்கள் குடியிருக்கிற அந்த வார்த்தை காலத்துக்கும் அழியாமல். நாங்களே எம்ஜிஆரை பார்த்ததில்லைண்ணே, ஆனால் எப்போ சொன்னாலும் எம்ஜிஆர் ஆட்சி சூப்பர் சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்த எம்ஜிஆர் நீங்கள் தான், எங்கள் பசங்க பார்க்குற எம்ஜிஆர் நீங்கள் தான். இனிமேல் வர தலைமுறைகள் அனைத்து பேரும் பார்க்கக்கூடிய ஒரே எம்ஜிஆராக நீங்கள் இருக்கணும். சூப்பர் அண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணா. தமிழ்நாட்டை நல்ல வழியில் கொண்டு போங்க அண்ணா. இதுக்கப்புறம் தளபதி ஆட்சி மட்டும்தான். இருபெரும் திராவிட கட்சிகளோட ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் இனிமேல் இருக்காது. இனி வரும் காலம் பொற்காலம். தளபதியோட காலம் பொற்காலம். 25 வருஷத்துக்கு தளபதி தான் முதலமைச்சர், நிரந்தர முதல்வர். அதை பண்ணது ரொம்ப சூப்பர் ஆட்சி நடக்குது. இப்போ விஜய் பல பேர் குடிக்காரங்க தெரிஞ்சுக்கிறானுங்க, சில பேர் நல்லா இருக்கிறானுங்க. குழந்தை குட்டிங்க படிப்பு அறிவுக்கு நல்லது. அது லேடிஸ் மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு கேள்வி கேட்குதா, என்னங்கடா நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க? இது இங்கே பாரு, என் பிள்ளை ஆட்சி நடத்து எப்படின்னு. அதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எங்கள் விஜய் சார் சூப்பர் ஆட்சி. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது ஆட்சி. இதேமாரி போயிருந்தா போதை பொருளை ஓஞ்சிதுன்னா சூப்பர். ஆமாம், அருமையான ஆட்சி. அவர் ஏன் ஏமாற்ற போகிறாரு? எல்லாம் பச்சை பிள்ளைங்களாக இருக்கோ தான் இந்த நடக்குது. இல்லைன்னா இந்த ஆட்சி இருமா, இந்நேரம் எவ்வளோ பேர் ஒரு பொம்பளை நடக்கும், ஒரு குழந்தைங்க போக முடியாது. இனி 12 மணிக்கு 1 மணிக்கு நடந்து போகுது. அவர் சொன்ன வாழ்த்தா இப்போ நடக்குது. போகிறாங்களா போலீஸ்லாம் சுற்றின்னு தான் இருக்கிறாங்க. ஃபுல்லாக அனைவருமே சுற்றுறாங்க நைட்லாம். செய்கிறாரா நடக்குதா? அதான் உண்மை. அவர் ரொம்ப